வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய தீபாவளி ஈவெண்ட்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸும் நம்ம கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் அப்டேட்ஸு அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஆட்டிங்க பார்த்தீங்கன்னா ஓபி 51 அப்டேட்டுக்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் இனிமேல் ஹெட்செட் அடித்தா இது மாதிரி பார்க்க முடியும்னு வச்சுங்களேன். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை இருக்குமையா அந்த ஒரு ரிப்ளைக்கில் போயிட்டு நாங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்படி நாங்கள் கொடுக்குற மூலியமா இந்த மாதிரி உங்களால் ரிப்ளையை பார்க்க முடியும். ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் கட்டுறாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கும்போது ஃபோன் வந்து அதர மாதிரி கொடுத்துச்சிருந்தேன். அதுவும் பார்க்குறது நல்லா இருக்குயா. இதுதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு ஈவோ பண்டில் அப்படின்றது. இந்த ஒரு ஈவோ பண்டில் ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சாரில் விட்ருக்காங்க. அந்த இந்த ஒரு பண்டிலும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் வரப்போகுது அப்படின்ட்டுருந்தாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஓல்டு மேப்பில் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணி புரியும் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வரப்போறாங்க அப்படின்றதாங்க. அண்ட் ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வின்டர் வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கு, பயங்கரமாக கொட்டிகிட்டே இருக்குது. இது மாதிரியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபி 51 அப்டேட் வருமையா அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுது. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஈவோ பண்டில் அப்படின்ட்டு இந்த ஒரு ஈவோ பண்டில் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஃபீமேல் பண்டில் மெயில் பண்டில் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. இந்த ஒரு ஈவோ பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான கலர்ஸ் வரப்போகுது. அப்படி 2 விதமான கலர்ஸ் வரதுனால ஒவ்வொரு லுக் சேஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும். அண்ட் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம், மஜாயாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேலுக்குலாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பண்டல் எடுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் டைம்லாம் சேர்த்து வச்சுங்க. 2 பண்டல்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 பண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரே பண்டல் தான். அது வந்து காஸ்டியூம் மட்டும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஃபேண்டசி லூப்பு அப்படின்லாம் கொடுத்துச்சிருக்காங்க. ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்கை வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்க. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாகவே கொடுத்துச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மான் கொம்பு வச்சு ஒரு மட்டை நாட்டு விட்டுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பென்டனில் யூஸ் பண்ண போய் அந்த ஸ்மாங் ஃபயர் இருப்பா இல்லையா, அது மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த ஒரு காஸ்டியூமே. இல்லை எந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம கம்மா சொல்லுங்கள். அண்ட் இது கூட வரக்கூடிய ஈவோ எமோட் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மானில் குதிச்சு பயங்கரமாக என்ட்ரோ கொடுக்குற பயங்கரமாக இருக்கியா. அரைவல் அனிமேஷன் எமோட்டுன்னு வச்சுங்களேன். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கேட் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு எஃபெக்டிவும் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் லுக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அரைவல் அனிமேஷன் எமோட்டு அண்ட் ஜம்பிங் பட்டுற மாதிரி இன்னொரு எமோட்டு விட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வின்டரை பேஸ் பண்ணி இந்த ஒரு பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ரிவார்ட்ஸ் தராங்கன்னா நம்பவே முடியல. ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கை டைவிங்கு அதான் பார்க்குறதுக்குன்னு ரிவ்யூ பண்ணாமல் வச்சுருக்கேன். பாப்பம் பொறுத்து இந்த எப்போ ரிவ்யூ பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீபாவளியை பேஸ் பண்ணி கோல்டு ரிவார்ட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு காஸ்டியூம் அதாவது பீச் ட்ரெஸ் மாதிரியா இல்லையா எந்த ஒரு காஸ்டியூமே இதுக்குள்ளேயே வரக்கூடிய இன்னொரு ஃபீமேல் பண்டு அந்த பூக்கா மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு காஸ்டியூமே அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தரான்னு வச்சுக்கலேன். இந்த காஸ்டியூம்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாகவும் ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் விட்டுருக்காங்க. இது நல்லாவே இருக்குல்லையா. இப்போ பார்த்த எல்லா காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்டு ராயில் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் டோக்கன் இருக்குங்க. இந்த ஒரு டோக்கன் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் தெரியாமல் இருக்குது இந்த ஒரு காஸ்டியூம் அப்பயே வந்துடுச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து டேஸ் கணக்கு தான் கொடுக்குறாங்க இந்த ஒரு காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும். பார்த்து எந்த ஒரு பண்டில் வரலைன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குறீங்களா இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி ஏகப்பட்ட பண்டில்ஸை நம்ம கேமுக்குள்ளே நம்ம பெண்டிங்கே வச்சுருக்காங்க. நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னு இன்னும் விடாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு அது மாதிரி பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.